ஸ்ரீ விஷ்ணு புராணம் 87ஆம் பகுதி காளியமர்த்தனம். ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணர் தன் தமையனான பலராமரை விட்டு தனியாக காட்டிற்கு சென்று அங்கிருந்த இடைப்பிள்ளைகளுடன் காட்டு மலர்களை அணிந்து உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது பேரலைகளோடு பெருகி வரும் யமுனை நதியின் அருகே வந்தார். அந்நதியில் விஷாக்னியாய் கொதிப்படைந்த நீருடன் மிகவும் பயங்கரமாயிருந்த காளிய மடுவையும் அதன் விஷ வேகத்தால் கரையில் உள்ள மரங்கள் எரிக்கப்பட்டிருப்பதையும் காற்றில் அகப்பட்ட நீர்த்துளிகளின் ஸ்பரிசத்தினாலே வானத்தில் பறக்கும் பறவைகளும் கூட எரிந்து போவதையும் கண்டு, இந்த மடு கொடிய மிருத்யுவின் வாய்போல் இருக்கிறதே, பரம துஷ்டனாயும் விஷத்தையே ஆயுதமாக கொண்டவனுமான காளியநாதன் இந்த மடுவில் இருக்கிறான் அன்றோ? இவனை நாம் வென்றால் இந்த மடுவை விட்டு அவன் கடலுக்கு போவான். இந்த மடுவில் காளிய சர்ப்பம் இருப்பதால் யமுனை நதியானது கடல் எட்டும் வரை எடுக்கப்பட்டு நீர் வேட்கையுள்ள மனிதருக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பான யோக்கியம், அதாவது நீரிருந்தும் யோக்கியமின்றி இருக்கிறது. ஆகையால் இந்த கொடிய நாகத்தை தண்டித்தே ஆக வேண்டும். அதனால் இந்த ஆயர்பாடியில் இருப்பவர் அனைவரும் பயமின்றி இந்த நதியின் நன்னீரை பயன்படுத்தி கொள்வார்கள். வழி தவறிய துஷ்டர்களை நிகிரகிக்கத்தானே நாம் அவதரித்தோம். ஆகவே நதிக்கரையில் உள்ள இந்த கடம்ப மரத்தின் மேல் ஏறி காளிய நாகம் இருக்கும் மடுவில் குதிப்போம் என்று பாலகிருஷ்ணன் எண்ணமிட்டு கொண்டு தன் திருப்பரிவட்டத்தை நன்றாக இழுத்து கட்டி கொண்டு மரத்தின் மேல் ஏறி அதிலிருந்து வேகமாய் அந்த மடுவில் குதித்தார். மடு நீர் அலைந்தது. நீர் பரவியதால் தூரத்தில் இருந்த மரங்கள் நனைந்தன. அம்மரங்கள் சர்ப்ப விஷாக்னி ஜுவாலையினால் கொதித்த நீர் பட்டதுமே தீமூட்டியது போல் நாற்புறங்களிலும் ஜுவாலைகள் பரவி எரிந்து போயின. பாலகிருஷ்ணனோ காளிய மடுவில் குதித்த உடனேயே தன் தோள்களை பலமாக தட்டினான். கண்ணன் தோள் தட்டிய ஓசையை கேட்டவுடனே காளியன் என்னும் சர்ப்ப அரசன் கோபத்தினால் கண்களெல்லாம் சிவக்க முகங்களில் விஷ ஜுவாலைகள் மிகுந்தவனாய் மகாவிஷமுள்ள பல்வேறு பாம்பு கூட்டங்களுடன் மடுவை விட்டு வெளியே வந்தான். அவனுடைய அநேக நாகபத்தினிகளும் அழகிய முத்து மாலைகளை அணிந்து உடம்பை அசைப்பதால் காதுகளிலே அசையும் குண்டலங்கள் காந்தி வீச வெளியே வந்தனர். உடனே காளியனும் மற்றைய சர்ப்பங்களும் தங்களது உடல்களினால் கண்ணனை இறுக பிணைத்து கொண்டு கடித்தன. இவ்விதமாக அந்த மடுவில் சர்ப்பங்களினாலே சுற்றப்பட்டுள்ள ஸ்ரீகிருஷ்ணரை இடைப்பிள்ளைகள் பார்த்ததும் பயந்தார்கள். அவர்கள் ஆயர்பாடிக்கு ஓடி சென்று, அன்னையே, நம்முடைய கிருஷ்ணன் மோகத்தால் காளிய மடுவில் விழுந்து மூழ்கி போய் காளியனால் விழுங்கப்படுகிறான், ஓடி வாருங்கள் என்று கூவினார்கள். இடி விழுந்தது போன்ற அந்த பேச்சை கேட்டு அங்கிருந்த அன்னை யசோதையும் மற்றுமுள்ள கோபாலர்களும் கிருஷ்ணன் எங்கே, எப்படி இருக்கிறான் என்று கதறிக்கொண்டு ஒன்றும் தோன்றாமல் பரவசராய் கால் திடற அந்த மடுவின் அருகே ஓடி வந்தார்கள். அது போலவே தந்தை நந்தகோபரும் தமையன் பலராமனும் பரபரப்புடன் ஓடி வந்தார்கள். யமுனை நதியில் பாம்புகளால் பிணைக்கப்பட்டு அசைய மாட்டாமல் கிடக்கும் கண்ணபிரானை பார்த்ததும் தம் கண்களில் தாரை தாரையாய் நீர் வடிய எல்லோரும் கதறி எழுது கொண்டு நின்றார்கள். நந்தகோபரும் யசோதையும் கண்ணன் திருமுக மண்டலத்தையே கண்கள் வைத்து லயித்தவர்களாய் ஒரு செயலும் இன்றி மரம் போல் அசைவற்று நின்றார்கள். கண்ணனுக்கு ஏற்பட்ட ஆபத்து நீங்குவது அரிது என்ற அதைரியமும் பயமும் பற்றியவர்களாக அவர்கள் நாவுலர்ந்து வாய் குளற அழுதார்கள். அவர்கள் அழுது கொண்டே, நாமெல்லாம் யசோதையுடன் இந்த காளிய மடுவில் விழுந்து விடுவோம், இனி ஆயர்பாடிக்கு போகக்கூடாது. ஏனெனில் சூரியன் இல்லாத பகல் எதற்கு, கிருஷ்ணன் இல்லாத திருவாய்ப்பாடி நமக்கு எதற்கு? ஆகையால் நாம் அங்கே மறுபடியும் போவது தகுதி அன்று. கண்ணனை விட்டு தண்ணீர் இல்லாத குளம் போல் அழகற்றதும் சுகம் கொடுக்க ஆகாததுமான இடைச்சேரிக்கு போக மாட்டோம். எங்கே கருணைதல் மலர் போன்ற கண்ணன் இல்லையோ, அது தாய் வீடானாலும் அந்த வாசத்தினால் மகிழ்ச்சி உண்டாக மாட்டாது என்று இடையர்கள் பிரலாபித்தார்கள். தந்தை நந்தகோபுரும் தாய் யசோதையும் மயங்கி இருந்தனர். அப்போது பலபத்ரனான பலராமர் தன் தம்பி கிருஷ்ணரோடு தங்களுக்குரிய சங்கேத வார்த்தைகளினால் இவ்வாறு கூறலானார். பிரம்ம ருத்ராதியருக்கும் அதிபதியானவனே, சுவாமி, நீ ஏன் அனந்தனான உன் சொரூபத்தை மறந்து
மனுஷனாக இருக்கும் தன்மையை காட்டுகிறாய். சக்கரத்தின் அரங்கங்களுக்கு நடுமயம் போல் உலகங்களுக்கெல்லாம் நீயே ஆதாரமாக இருக்கிறாய். மேலும் படைப்பவனும் அழிப்பவனும் காப்பவனும் நீ. சிந்திக்க கூடாத சுரூபமுடையவனே, சகல வேத ஸ்வரூபியும் நீயே. ஜெகநாதா, நீ பூபாரத்தை நீக்குவதற்காக மனித அவதாரம் செய்தருளினாய். உனது விபூதியான நானும் உன் தமையனாக பிறந்தேன். பகவானே, நீ மனுஷ்ய லீலையை அனுசரித்து எழுந்தருளி இருப்பதனாலேயே சகல தேவதைகளும் இங்கே அவதரித்துள்ளனர். எம்பெருமானே, உன் லீலைக்கு உபயோகமாக ஆயர்பாடியில் தெய்வ பெண்களை முன்னதாக அவதரிக்க செய்து அதன் பிறகு நீ அவதரித்தாய் அல்லவா? இவ்விதம் அவதரித்த உமக்கும் எனக்கும் உன் சங்கல்பத்தினால் பிறந்த கோபாலரும் கோபியரும் அல்லவோ உறவினராகிறார்கள். அப்படி இருக்க மிகவும் விசனமடைந்துள்ள இவர்களை ஏன் உபேட்சிக்கிறாய்? கிருஷ்ணரே, இதுவரை தாம் மனுஷ்ய பாவனையை காட்டியதும் பாலகனாக இருப்பதின் லீலையை காட்டியதும் போதும். இனி விரைவாக மகா துஷ்ட சுரூபமாக உள்ள அந்த பாம்பை காளியனை தாம் அடக்குவீராக என்று பலராமர் நினைவூட்டினார். பாலகிருஷ்ணன் புன்னகையுடன் காளியன் என்ற அந்த பாம்பை ஒரு அறை அறைந்து அதன் உடலின் பிழைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். பிறகு கண்ணன் தன் 2 திருக்கரங்களிலாலும் காளியனின் நடுத்தலையை அமுக்கி அதன் மேல் ஏறி நர்த்தனமாடினார். இவ்வாறு தன் திருவடிகளால் துவைத்ததால் சர்ப்பராஜனின் பிராணங்கள் எல்லாம் படத்திலே வந்தன. துவைக்கப்படாத மற்றொரு படத்தையும் சர்ப்பராஜன் தூக்கி எடுத்தான். அதையும் கண்ணன் தன் திருவடியினால் வணங்கி அருளினார். இதனால் நசுக்குண்ட பாம்பரசன் உதிரத்தையும் நஞ்சையும் கக்கினான். அவன் சோர்வடைந்ததை பார்த்ததும் அவருடைய தேவிகளான நாகபத்தினிகள் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவடிகளில் சரண் புகுந்து, தேவ தேவேஸ்வரனே, நாங்கள் உம்மை அறிந்தோம். தாம் சர்வ யஜ்ஞனாகவும் உத்தமரில் உத்தமனாயும் மனம் வாக்குக்கு எட்டாத பரஞ்சோதி என்று கூறப்படும் பிரம்மத்தின் திரு அவதாரமாக இருப்பவர் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதமயமான பிரபஞ்சங்கள் எல்லாம் எவனது சுரூபத்தின் அம்சத்தின் அம்சத்திலும் அம்சமோ அப்படிப்பட்டவனை நாங்கள் எப்படி துதிப்போம்? அணுவுக்கு சூட்சுமமாயும் ஸ்தூலங்களுக்கு பெரியதாகவும் இருக்கின்ற எவனுடைய பரமாத்மான சுரூபத்தை யோகியரும் கூட அறிய மாட்டார்களோ அத்தகைய உம்மை நாங்கள் சரணடைகிறோம். சுவாமி, தேவரையருக்கு கொஞ்சமேனும் கோபம் என்பதில்லை. ஆயினும் இந்த காளியனை தண்டித்தது ஏனென்றால் லோக மரியாதையை நிலைநிறுத்துவதற்குத்தான் என்பதை அறிந்தோம். இனி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருள்வீராக. பெண்கள் திறத்திலும் பேதைகள் திறத்திலும் பெரியோர்கள் இறங்க வேண்டுமன்றோ? ஆகையால் மெலிந்து இளைத்த எங்கள் நாயகனான காளியன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். பொறுமையுடையவரில் சிறந்தவரல்லவா? சகல உலகங்களுக்கும் ஆதாரமாகிறவர் தாம். இந்த நாகனோ அற்ப பயமுடையவன். இவன் உமது திருவடியினால் துவைக்கப்பட்டதால் அரை முகூர்த்தத்தில் உயிரை இழப்பான். எம்பெருமானே, அற்ப வீரியனான இந்த சர்ப்பராஜன் எங்கே? உலகங்களுக்கெல்லாம் இருப்பிடமான தாம் எங்கே? எங்களுக்கு பதி பிக்ஷை தந்தருள வேண்டும். சகல லோகநாதனே, சகல ஆத்மநாதனே, இந்த நாகன் உயிரை இழக்க இருக்கிறான். எங்களுக்கு மாங்கல்ய பிக்ஷை தந்தருள வேண்டும் என்று நாகதேவியர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதனால் திருவுள்ளம் பற்றிய ஸ்ரீகிருஷ்ணர் தன் திருவடிகளினால் துவைப்பதை நிறுத்தியதால் காளிங்கன் மிகவும் மெலிந்து இருந்தும் கூட சிறிது தைரியமடைந்து இளைப்பு நீங்கு தேவதேவர்களுக்கு அதிபதியே அருள் செய்ய வேண்டும் என்று மெல்ல மெல்ல விண்ணப்பிக்கலானான். எம்பெருமானே, அனிமாவாதி என் குணங்களை உடைய ஐஸ்வர்யமானது எப்படி இயல்பாயும் மேலானதாயும் ஒப்பில்லாததாயும் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட உம்மை எப்படி துதிப்பேன்? தாம் பிரகிருதிக்கு மேற்பட்ட ஆன்ம சுரூபியாகவும் அவனுக்கு மேற்பட்ட முக்த சுரூபியாகவும் இருக்கின்றீர்கள். பக்தன் முக்தன் மேலானவன் என்று சொல்லப்பட்டவனும் தாமே. ஆதலின் உம்மை எப்படி துதிப்பேன்? எவனிலிருந்து பிரம்மனும் ருத்திரனும் இந்திரன், சந்திரன், மருத்துக்கள், அவிசுக்கள், வசுக்கள், ஆதித்தர் முதலானவர்களும் உண்டானார்களோ அப்பேற்பட்ட உம்மை நான் எப்படி துதிப்பேன்? மூர்த்தமாயும் அமூர்த்தமாயும் உள்ள ரூபியான எவனுடைய பரமாத்மா
ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மா முதலிய தேவர்களும் அறிய மாட்டார்களோ அவனை நான் எங்கனம் துதிப்பேன்? யோகியரெல்லாம் சகல இந்திரியங்களையும் விஷயங்களினின்றும் திருப்பிச் செல்ல செய்யும் தியான யோகத்தினாலே எவனை அர்ச்சிக்கின்றார்களோ அவனை நான் எப்படி அர்ச்சிப்பேன்? சனகாதி மகா யோகியரெல்லாம் எவனுடைய சொரூபத்தை தியானத்தாலே தங்கள் இதயங்களிலே நிறுத்தி அகிம்சை முதலிய மலர்களினாலே அர்ச்சிக்கின்றார்களோ அவனை நான் எப்படி அர்ச்சிப்பேன்? ஓ தேவதேவனே, இவ்வளவு அற்பனாகிய நான் அவ்வளவு மேன்மையுள்ள உம்மை அர்ச்சிக்கவும் துதிக்கவும் பணியவும் வல்லமை உடையவன் அல்லேன். ஆயினும் உன் கிருபையினாலே அடியேனை அனுகிரகிக்க வேண்டும். ஸ்ரீ கேசவா, அடியேன் பிறந்தது கொடிய சர்ப்ப ஜாதி அல்லவா? அதனால் என் இயல்பு இப்படி இருக்கிறதே அல்லாது அடியேனிடத்தில் அபராதம் ஒன்றுமில்லை. அச்சுதா, தாமே சகல உலகங்களையும் படைத்து அழிக்கின்றீர்கள். ஆகையால் அந்தந்த பொருட்களின் ஜாதி ரூப சுபாவங்களும் உம்மாலேயே உண்டாக்கப்படுகின்றன. எந்த இயல்பினால் நான் படைக்கப்பட்டேனோ அதன் நடத்தையே என்னிடம் உள்ளது. இதுதான் உண்மை. தாம் படைத்த ஜாதி முதலானவைகளுக்கு மாறாக நான் நடப்பேனாகில் உமது கட்டளைக்கு மாறாக நடந்த குற்றம் செய்தவனாவேன். அடியேனை தாம் தண்டிப்பதும் நியாயம். உமது சுக்தியும் அப்படித்தான் அன்றோ இருக்கிறது. ஆயினும் மூடனான அடியேனை தண்டனை செய்து அருளினாய். இது அடியேனுக்கு கொடுமை தீர்ப்பதாக இருந்ததால் கொண்டாடும்படியான வரமாகின்றது. இது மற்றொருவரால் கிடைக்குமானால் அது சிறப்புடையதாகாது. பகவானே, பிராணன் ஒன்றுதான், அதை போக்காமல் தந்தருள வேண்டுகிறேன். இனிமேல் அடியேன் செய்யத்தக்கது இன்னதென்று நியமித்து அருள் செய்ய வேண்டும் என்று காளிங்கன் பிரார்த்தித்தான். அப்போது கிருஷ்ண பகவான் கருணை கூர்ந்து கூறினார், சர்ப்ப அரசனே, இனி நீ இந்த யமுனை நதியிலே ஒரு கணமும் இருக்க வேண்டாம். உன் புத்திர களத்ராதி பரிவாரங்களோடு கூட சமுத்திரத்தில் சேர்வாயாக. நீ கருடனுக்கு பயப்பட வேண்டாம். உன் சிரசில் என் திருவடியின் அடையாளம் இருப்பதைக் கண்டு உன்னை கருடன் எதுவும் செய்ய மாட்டான் என்று கூறி அருளி காளிங்கனை விட்டுவிட்டார். பிறகு காளிங்க நாகம் சுவாமியின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி தன் புத்திர களத்ராதியுடன் கூடி யாவரும் பார்த்து கொண்டே இருக்க அந்த மடுவை விட்டு கிளம்பி சென்ற பிறகு கரையேறி வந்த கண்ணனை இறந்து மீண்டு வந்தவனை கண்டதை போல கண்டு நந்தகோபர் முதலியோரெல்லாம் மிகவும் அன்போடு பாலகிருஷ்ணனை கட்டிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டு நனைத்தார்கள். மற்றுமுள்ள யாதவர்கள் கண்ணனின் மேன்மையையும் அந்த யமுனை காற்று நீர் தூய்மைப்பட்டு விட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு யமுனையாறு தூய்மையானதை எண்ணி மிக்க மகிழ்ச்சி கொண்டு கண்ணன் யாதவ கூட்டத்துடன் திருவாய்ப்பாடிக்கு எழுந்தருளினார். 87ஆம் பகுதி நிறைவடைந்தது.